மகாகாளியின் அவதாரம் எப்போதெல்லாம் அதர்மம் தலைவிரித்து ஆடுகிறதோ அந்த இடத்தில் காளி தேவியின் அவதாரம் இருக்கும் எனக் கூறப்படுகிறது. உக்கிர கடவுளாக விளங்கி வருகிறார். நன்மை செய்பவர்களுக்கு கடவுளே நினைத்தாலும் தீமை செய்ய முடியாது. அந்த வகையில் உச்ச கோபத்தின் அவதாரமாக வீற்றிருக்கும் காளி தேவி நன்மை செய்பவர்களுக்கு என்றுமே தாய்தான் என புராணங்கள் கூறுகின்றன. பார்வதி தேவியின் தந்தையார் தட்சன் யாகம் ஒன்று நடத்தியுள்ளார். அந்த யாகத்தில் கலந்து கொள்ள பார்வதி தேவி ஆசைப்பட்டு உள்ளார். இது குறித்து சிவபெருமானிடம் சென்று கூறி அனுமதி கேட்டுள்ளார். அந்த யாகத்திற்கு செல்ல சிவபெருமான் அனுமதி மறுத்துள்ளார். சிவபெருமானின் பேச்சை மீறி பார்வதி தேவி அந்த யாகத்திற்கு சென்றுள்ளார். தனது மகளை பார்த்த தட்சன் பார்வதி தேவியை அவமானப்படுத்தியுள்ளார். இதனால் கோபம் கொண்ட பார்வதி அங்கே உருவாக்கப்பட்டிருந்த யாக குண்டத்தில் விழுந்து தனது உயிரை மாய்த்துக் கொண்டார். இதனை அறிந்த சிவபெருமான் பார்வதி தேவியை மீண்டும் உயிர்த்தெழ செய்தார். அப்போது உயிர் பெற்ற பார்வதி தேவி உக்கிரமாக பயங்கர தோற்றத்துடன் 10 அவதாரங்களாக உருவெடுத்தார். அதில் முதலாவதாக எடுக்கப்பட்ட அவதாரம்தான் இந்த காளி தேவி அவதாரம். இதனால் அனைத்து லோகமும் அதிர்ந்தது. சுடுகாட்டில் சவத்தின் மேல் மனித தலைகளை மாலையாக அணிந்து கொண்டு சிவந்த கண்களைக் கொண்டு நாக்கை நீட்டி கையில் ஆயுதங்களோடு தீயவர்களிடமிருந்து கொய்து எடுத்த உடல் பாகங்களோடும் ஆயுதங்களோடும் காளிதேவி காட்சியளிப்பார். ஒரு சமயம் ரக்தபீஜா என்னும் அரக்கன் கடுமையான தவமிருந்து பிரம்மதேவனிடமிருந்து ஒரு வரத்தை வாங்குகிறான். தன்னுடைய ஒரு துளி இரத்தம் சிந்தும்போது தன்னுடைய பலம் 1000 மடங்கு அதிகரிக்க வேண்டும் என்ற வரத்தை பெறுகிறான். பிறகு தன்னை அழிக்க யாருமில்லை என்ற ஆணவத்தில் தேவர்களையும் மனிதர்களையும் கொடுமைப்படுத்துகிறான். ரக்தபீஜாவை அழிக்க துர்காதேவி தன்னுடைய வாளை வீசுகிறாள். அவனுடைய ஒரு துளி இரத்தம் தரையில் விழுந்ததும் அவனுடைய 1000 வடிவங்கள் வெளிப்படுகிறது. இதனால் கோபமடைந்த துர்காதேவி மகாகாளியாக அவதாரம் எடுத்து அனைத்து அரக்கர்களையும் கொன்று அவர்களின் இரத்தம் தரையில் சிந்தாதவாறு அனைத்தையும் குடிக்கிறாள். இதனால் உக்கிரமான காளிதேவி ஆவேசமாக நடனமாடத் தொடங்குகிறார். அவள் கால் வைக்கும் இடமெல்லாம் அழிவு ஏற்படுகிறது. உலகத்தை அழிவிலிருந்து பாதுகாப்பதற்காக சிவபெருமான் காளிதேவி வரும் பாதையில் சென்று படுத்துக்கொள்கிறார். காளிதேவியின் பாதம் சிவபெருமான் மீது பட்டதுமே ஆக்ரோஷமாக இருந்த காளிதேவி இயல்பு நிலைக்கு வருகிறார். தன்னுடைய காலுக்கு கீழே இருப்பது தனது கணவன் என்பது தெரிந்ததுமே வருத்தப்பட்டு நாக்கை நீட்டி சிவபெருமான் மீது இருக்கும் தனது பாதத்தை எடுக்கிறாள் காளிதேவி. இப்படி காளிதேவியின் கோபத்தை தணிக்கத்தான் சிவபெருமான் தானாகவே காளிதேவியின் காலடியில் வந்து படுத்துக் கிடப்பதாக ஐதீகம். காளி என்றால் காலத்தை ஆள்பவள் என்ற பொருள் உண்டு. நவக்கிரகத்தை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஈஸ்வரனே காளிதேவியின் காலடியில் இருப்பதால் காளிதேவியை வழிபட்டால் நவக்கிரக தோஷம் எல்லாமே நீங்கும் என்று நம்பப்படுகிறது. யார் தன்னை வேண்டி எதைக் கேட்டாலும் அதைக் கொடுப்பவள் அன்னை பத்ரகாளி. யாருக்கும் கட்டுப்படாத அன்னையை வணங்கும்போது நமக்கு எதற்கும் அஞ்சாத வலிமையைக் கொடுப்பாள். ராகு பகவானின் அதிபதியான காளிதேவியை ராகு காலத்தில் வழிபடுவது மேலும் சிறப்பாகும். மராட்டிய மன்னன் சத்ரபதி சிவாஜி தன்னுடைய குலதெய்வமான காளிதேவியை வணங்கிவிட்டுத்தான் போருக்குச் சென்று பல வெற்றிகளைப் பெற்றார் என்று சொல்லப்படுகிறது. மகாபாரதத்திலும் பாண்டவர்கள் காளிதேவிக்கு அரவானை பலியிட்ட பிறகுதான் போரில் வெற்றி பெற்றார்கள். பல 1000 வருடங்களுக்கு முன்பு காளிதேவிக்காக கட்டப்பட்ட கோயில்கள் இன்றும் வழிபாட்டில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.